வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் இப்போ நைஸ் இயர்ஸ். இப்போ ஒரு செம்ம பயங்கரமான ஒரு ஹை சேஸ் ரன் சேஸ் ஒரு மேட்சை பார்த்தோம். ஸோ ஆர்சிபி வந்து உள்ள வரும்போதே நிறையா நீங்க நாங்க மாத்தி மாத்தி ஒரு சீசா பேட்டில் மாதிரி இருந்தது. கடைசி ஆர்சிபி வந்து எக்ஸ்ட்ராடனரியா 227 தேர் ஹையஸ்ட் ரன் சேஸ் இங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் மஸ்ட் வின் கேம்ல. குடோஸ் டு ஆர்சிபி, டு த நியூலி அப்பாயிண்டட் கேப்டன், த ஸ்டாண்டின் கேப்டன் ஜிதேஷ் சர்மா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிதேஷ் சர்மா தான் காரணம் இந்த பர்டிகுலர் விக்டரிக்கு. 142 அந்த இடத்துல 4 விக்கெட், ஒரு 13 ஓவர் 12 ஓவர் அந்த இடத்துல இருந்து விக்கெட்டே விழாம 227 ஃபார் 4 19 ஓவர்ஸ்லேயே முடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ஸோ ஹிஸ்ட்ரி ரிமார்க்ஸ் தட், அதை சொல்லியே ஆகணும். ஐ வில் ஸ்டார்ட் வித் மேடி. உன்னோட இனிஷியல் தாட் சொல்றா. இனிஷியல் தாட்ஸ்னா அதுதான். நம்ம வந்து இனிஷியலா, அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது முதல்ல இருந்தே வீடியோ பார்த்துட்டு இருந்தோம்னா, நம்ம வேவ்ஸ்ல வந்தப்ப சொன்னோம், இது வந்து நியூ டைமென்ஷனல் ஆர்சிபி. இதுவே பழைய ஆர்சிபியா இருந்தா ஏபிடி வில்லர்ஸ் விக்கெட் விழுந்த உடனே எப்படி அப்படியே மொத்தமா பண்ட்ல போவாங்களா, அந்த மாதிரியா இருப்பாங்க. பட் இப்போ வந்து ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒவ்வொரு மேட்ச் வினர்ஸ். சொன்னா நம்ப மாட்டேன், இதுதான் வந்து ஜிதேஷ் சர்மாவுக்கு முதல் 50 ஐபிஎல்லையே. ஜிதேஷ் சர்மா அந்த பண்ட் வெளியே போனப்போ இந்தியன் டீம்ல நிறைய ஒரு ப்ராமிஸ் காமிச்சாரு. அது ஒரு எக்ஸ்ட்ரா கவர் மேல ஒரு ஷாட் அடிக்கிறத கத்துட்டு இருக்காரு. டிகே அந்த மாதிரி அடிப்பாரு நிதாஸ் ஸ்டாஃபில், அந்த மாதிரி பயங்கரமா கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அந்த பினிஷிங் பொட்டன்ஷியல் ஆகட்டும், அந்த கிரிட் இருக்கு. ஏன்னா இந்த கேம்ல நிறைய மிஸ்டேக் பண்ணாரு ஜிதேஷ் சர்மா. ஸ்டார்டிங் ஃப்ரம் பவுலிங் ரொட்டேஷன்ல இருந்து ஃபீல்டிங் செட்டப்ல இருந்து நிறைய பண்ணிருந்தாலுமே அதை ரெக்கவர் பண்றதுக்கு மொத்தமா வந்து கம்பேக் பண்ணி கேமை வந்து சீல் பண்ணாங்க. நிறைய எல்எஸ்சி மிஸ்டேக் பின் பாயிண்ட் பண்ணலாம். பட் டு பி ஸ்டார்ட் 236 டேஸ்ட் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ண விரும்பல. இந்த மாதிரி மொமெண்டம் கிடைக்கிற டீம் தான் வந்து சீல் த டிராஃபி. எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, டாப் ஆஃப் மைண்ட்ல என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டேன். 2010ல இந்த மாதிரி தான் நம்ம ஜெயிச்சாதான் உள்ள போக முடியும் இருந்தது. பட் அந்த டைம்ல வந்து அந்த குரூசியேஷன்ல தோனி வின் பண்ணி கொடுத்து தென் அப்படியே மொமெண்டம் சீல் ஆயிடுச்சு. நீ லாஸ்ட் மேட்ச் வந்து இந்த மாதிரி பயங்கரமான வின் பண்ணி கொடுத்தா அந்த மொமெண்டம் பயங்கர கான்பிடன்ஸ் கொடுக்கும். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு மெஜஸ்டிக் சேஸை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா. ஸோ எனக்கு அது டாப் ஆஃப் மைண்ட்ல ஞாபகம் வருது. எல்லா மொமெண்டமும் இப்போ ஆர்சிபி கிட்ட இருக்கு. ஸோ பார்ப்போம் 18வது வந்து அவங்களுக்கு இது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் தேர் ஆர் குட் டீம்ஸ் டு டூ. இன்னும் ரெண்டு கேம் இருக்கு அவங்களுக்கு, அதை பாக்குறதுக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே, இல்லடா, அதுக்கு முன்னாடி நான் உனையும் கூட சொல்லிக்கிறேன். பண்டோட இன்னிங்ஸை மறந்துட்டோம். ஸோ அது மட்டும், ஏன்னா பண்ட் வந்து அவரோட ரிடெம்ஷன் மாதிரி கடைசி மேட்ச் ஒரு மாதிரி ப்ரெஷர் இல்லாம 1 டவுன் நானே வர்றேன்னு சொல்லி வந்து சூப்பரா ஆடினாரு. ஒரு 61 பால்ஸ் 118, நியர்லி ஒரு 200 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட். நல்ல எக்ஸ்ட்ரானரி இன்னிங்ஸ். எங்க விட்டாங்கன்னா கிருஷ்ணா, அவன்கிட்ட வரதுக்கு முன்னாடி பண்ட் வந்து எப்படி டீம் காம்பினேஷனே வந்து ரொம்ப முக்கியம் இருந்ததுடா. ஏன்னா பவுலர்ஸ் கை சுத்துறதுக்கு கூட பவுலர் இல்லை, வெறும் 4 பவுலர் தான். அதுலயும் உனக்கு இம்பாக்ட் பிளேயர்னு வச்சுட்டு எப்பயுமே பவுலிங் செகண்ட் இன்னிங்ஸ் என்ன பண்ண போறாங்களோ அதுக்கு தான் இம்பாக்ட் வச்சிருப்பாங்க. இதுக்கு வந்து அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 9 பேட்ஸ்மேன்ஸ் தான். 9 பேட்ஸ்மேன் வெறும் 3 பவுலர், அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஆல்சோ நீங்க ஷாதாப் அகமதுலாம் நீங்க வந்து ஃபுல் டைம் பவுலராக நீங்க கன்சிடரே பண்ண முடியாது. அவர் 2 ஓவர் தான் போடுவார், 2 ஓவர் 3 ஓவர் போடுவார், அது நடுவில் போட்டு கொடுப்பாரு. இப்போ நீ விட்டீங்கன்னா இந்த மேட்ச் ஃபுல்லா நடந்தாலே தோத்துருப்பாங்க. ஏன்னா ஷாபாஸ் அகமது ஒரு ஓவர் போட்டிருக்கணும் அந்த இடத்துல, ஆவேஷ் கானுக்கு ஒரு ஓவர், ஷாபாஸ் அகமது ஒரு ஓவர் இருந்திருப்பான். ஷாபாஸ் அவர் ஓவரை போட்டு கிழிச்சிருப்பாங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு டாக்டிக்கல் பிளண்டர். அண்ட் ஆல்சோ அதாவது ஒரு பவுலர் உள்ள வந்திருக்கணும் இல்ல அந்த மாதிரி. இது வந்து அவர் நான் அடிச்சிட்டேன், செஞ்சுரி அடிச்சிட்டேன்ப்பா, என் மேல உள்ள கிரிட்டிக்ஸ் ஃபுல்லாவே நான் வந்து முடிச்சிட்டேன், ஸோ என் சைடு நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத விட அவர் அங்கேயே அவரோட என்ன சொல்றது மேட்ச் வந்து அங்கேயே அவரோட திங்கிங் கெப்பாசிட்டி அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாரோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு அடிச்சிட்டாங்க, இல்ல இல்ல அடிச்சிட்டோம், அவங்க அவ்வளவு அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொட்டேஷனும் சரி, ஒண்ணுமே யோசிக்காத மாதிரி பண்ண தப்பையே திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஆள் இல்லடா அவனுக்கு. ஆகாஷ் சிங் ஆம்ஸ்டிங் பிடிச்சிக்கிறான்றப்போ முதல்ல அந்த ஃபோர்ஸ் பண்ணி ஓவரை முடிச்சதாகட்டும். அவங்களுக்கு வந்து வேற ஆள் கிடையாது. நீ ஆவேஷ் கான் வில்லோருக்கு 2 பவுலர் யாராவது ஒருத்தர் போட்டே ஆகணும். 2 பேரும் மரண வாங்கிட்டாங்கன்றப்போ ஆவேஷ் கான் அந்த விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா பெருசா டெட்லியே கிடையாது. டிக்வேஷ் ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு. ஆனா அவரையுமே அடிச்சிட்டாங்கன்றப்போ வேற ஆப்ஷன்ஸே கிடையாது. அந்த பிரியன்ஸ் யாதவுக்கு பதிலாக மணிமாறன் சித்தார்த் எடுத்திருந்தா மணிமாறன் சித்தார்த் ஆப்வியஸ்லி விராட் கோலி விக்கெட் எடுத்திருப்பாரு. அவங்க ஏன் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல. அண்ட் எல்எஸ்சிக்கு முதல்ல இருந்தே பவுலிங் தான் சரியில்லை. பவுலிங் சரியில்லாம நிறைய இவ்வளவு இப்ஸ் அண்ட் பட்ஸ் வச்சு இந்த லெவலுக்கு வந்ததே பெரிய விஷயம். அவங்க பேட்டிங்ல அவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. ஸோ தட் ஷோஸ்
இந்த மாதிரி சேஸ் காரணம் வந்து அவங்க நிறைய ஃபீல்டிங் மிஸ்டேக், நிறைய பிளண்டர்ஸ் நடந்தது ஃபீல்ட்ல. பண்ட் எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ண முடியும், நிறைய இடத்துல பேட் வேர்ட்லாம் வர பேசுனது மைக் சவுண்ட் மைக்ல கேக்குது. ஸோ இட் ஹேப்பன்ஸ். என்ன சொல்றது, நல்ல சேஸ்க்கு அப்புறம் டியூ இல்லாமையும் இந்த மாதிரி சேஸ் பண்ணிருக்காங்கன்றது ஒரு ஆட் அட்வான்டேஜ். டியூ இல்லாம இவங்களுக்கு கேவலமா பவுலிங் போட்டிருக்காங்க. பண்ட்டை குறை சொல்லி போயதும் இல்ல. பவுலிங் ரொட்டேஷன் 5 இதுதான், இவ்வளவுதான் இருக்கு. அதை வச்சு என்ன பண்ண முடியும்? இல்லடா, திக்னேஷ் 4 ஓவர்னா அது மாதிரில இருக்கலாம். அதான் இதுக்கான மிஸ்டேக் யாரு? கேப்டன் தான். உள்ள நீ வரும்போது ப்ராபபிள் நீ டீம் 11 ஷீட்டை கொடுக்கும்போது என்ன பண்ணணும்? கரெக்ட் கரெக்ட். அட்லீஸ்ட் அந்த 6 பவுலரோட இருக்கணும். இப்படி நீ வந்து எதுவுமே இல்லாம டெஃபினட்டா டீமை கொடுத்துட்டு என்ன அப்புறம் என்ன? இப்ப இதே எல்எஸ்சி வந்து ஆர்சிபி மாதிரி ஒரு மேட்ச்ல ஆடுறாங்கன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு எல்எஸ்சிக்கு வந்து டூ ஆர் டை மேட்ச் மாதிரி இருக்குன்னு மஸ்ட் வின் வச்சுக்கோயேன். கேம். இந்த மாதிரி வந்தா என்ன பண்ணுவ நீ? நீ யாரு மேல தப்பு தப்புதான், சொல்லுவ? அது பண்ட்டு தப்புதான். மேலதான். ஒண்ணு நீ இன்னும் நோ பிரெய்னர். ஷாபாஸ் அகமதை வச்சு நீ இப்படிதான் 4 ஓவரை போடுவ? வாய்ப்பே கிடையாது. சும்மா போடுறது கூட யாருமே இல்ல. வெறும் 3 பவுலர் வச்சு போடலாம். இட்ஸ் அ பிளண்டர். ஓகே கிறிஸ், நான் உன்கிட்ட கேக்குறேன், உன்னோட தாட் சொல்லு. இல்ல எல்எஸ்ஜி அதுதான் அவங்க வந்துட்டு ஹிம்மத் சிங் எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல. அவன் பவுலிங்கும் போடுவான் ஆக்சுவலா. அவனை யூஸ் பண்ணி பார்த்துருக்கணும். இல்ல அவனுக்கு பதிலா ரவி பிஷ்னாயை எடுத்திருக்கணும். அதுவும் ரவி அவங்க பண்ணல. பிஷ்னாய் வந்திருக்கணும். இல்ல ம். பிரின்ஸ் யாதவையாவது ஃபுல் டைம் ஒரு பவுலரையாவது எடுத்திருக்கணும் அவனுக்கு பதிலா. அந்த இதுவும் பண்ணல. மிச்சப்படி அவங்க சும்மா தான் ஆடினாங்க இந்த மேட்ச். சும்மா ஜாலியா பந்த் அதனாலதான் ஒண்டவனே வந்தான். சரி நம்ம போய் நம்ம ஃபார்ம் இங்கிலாந்து சீரீஸ்க்கு நம்ம இது பண்ணிக்கலாம் ஆமா ஆமா, அப்படின்ற எனக்கு என்னமோ நினப்புல அப்படிதான் வந்தான் இருந்துச்சு. அவன். இன்னொன்னு நிக்கலஸ் பூரனுக்கு இன்னைக்கு டெஃபினட்டா. படவே இல்லை. அவனுக்கு பட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா போயிருக்கும். பிளஸ் இன்னொரு நீங்க இவ்வளவு சொல்றீங்க பிளண்டர், ஆர்சிபி இன்னும் நிறைய பிளண்டர் பண்ணாங்க. டாஸ்லயே ஒரு பிளண்டர், டீம் ஷீட்டை மாத்தி கொடுத்தாங்க. அது தெரியுமா? பந்த் ஓகே சொல்லலன்னா அவங்க 4 பவுலர் வச்சு ஆடி இருக்கணும். அது தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவங்க ரஜத் பட்டிதார் ஆடுற ரெண்டு டீம் ஷீட்டை விஷயம். கொடுத்தாங்க. பந்த் மட்டும் ஓகே சொல்லலன்னா அவங்க 4 பவுலர் வச்சு ஆடி இருக்கணும். ஸ்ரேயா சர்மா இல்லாம ஆடி இருக்கணும் அவங்க. ஓ, சரியா? அது அப்படியா? அவன் ஓகே எதுல அந்த எதுல சொல்லிட்டாங்க. பார்த்தா மன்கட் கிரிக் கூட பஸ்ல போட்டாங்களா? கமெண்ட்லயே எல்லாத்துலயுமே சொன்னாங்க. கமெண்ட்ரிலே சொன்னாங்க. நான் ஓ, அது மன்கட் அவங்க கூட ஓகே, அவங்க ஓகே சொல்லலைன்னா 4 பவுலர் ஆடி இருக்கணும். லிவிங்ஸ்டன் தான் பவுலிங் போட்டிருக்கணும் அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு பிளண்டரு. பிளஸ் இன்னொன்னு அவங்க ஃபீல்டிங் எடுத்ததே வந்துட்டு ஏன்னு தெரியல. சேஸ் பண்ணிட்டாங்க ஓகே, பட் இந்த மாதிரி ஒரு மேட்ச்ல ரன் சாந்தி போர்டு போட்டு கண்டெயின் பண்றது தான் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். பட் சேஸ் பண்ணிட்டாங்க. பட் எல்லா கேமும் இந்த மாதிரி சேஸ் பண்ண முடியுமா அப்படின்றது. ஏன்னா தேர்ட் ஹையஸ்ட் சேஸ் அவங்களோட 10 வருஷம் கழிச்சு இதான் 200க்கு மேல சேஸ் பண்ணியிருக்காங்க. 10 வருஷம் கழிச்சு 210க்கு மேல சேஸ் பண்ணியிருக்காங்க. 2010 சேஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்துட்டு இந்த ஒரு விஷயம். பிளஸ் அவங்களுக்கு இன்னைக்கு டிம் சைஃபர்ட் ஏன் ஃபீல்டுலயே இருந்தான் கடைசி வரைக்கும்? இன்ஜுரியா டிம் இருந்திருக்கும். சேவட் வந்து இப்ப அவைலபிள்ரா, ஏன்னா ஜேக்கப் பத்தல் வெளியே போயிட்டான்ல. அது சோ ஓகே, அதனால அவன் ஏன் டிம் சேவட் ஃபீல்டிங் பண்ணிட்டு அவைலபிள். இருந்தான்னு கேக்குறேன் ஸ்டார்டிங்ல இருந்து. கலபாவில இதா இருக்கும்டா. இது சப்ஸ்டியூட் உள்ள சப்ஸ்டியூட் இன்ஜுரியா ஃபீல்டர் அது. இருக்கும் யாருக்காவது. நிறைய பேருக்கு ஹாம்ஸ்ட்ரிங்ல சப்ஸ்டியூட் தான். ஸ்டார்டிங்ல ஹாம்ஸ்ட்ரிங்ல இருந்து நிறைய ஃபீல்டுலயே பேருக்கு. இருந்தான். நான் கூட 11ல இருக்கான்னு பார்த்தா அப்புறம் இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்து இல்ல இல்ல ஃபீல்டுலயே இருந்தான் ஹாம்ஸ்ட்ரிங். அவன். அதான் இன்னொரு ரெக்கார்ட் ஆர்சிபி பண்ணிருக்காங்க. 7 அவே வின்ல 7 மேட்ச்ல 7 அவே வின். சோ தட் இஸ் திஸ் ஃபர்ஸ்ட் டீம் தட் ஐ திங்க் சோ 7 மேட்ச் அவே வின் பண்றது. சோ ஒரு மேசிவ் ரெக்கார்ட். நல்லா வின் பண்ணிருக்காங்க. அது வந்து கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும் ஆர்சிபிக்கு. இத்தனைக்கும் இவங்களுக்கு வந்து அஹ், என்ன டிம் டேவிட் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய பவுலிங் கன்சர்ன்ஸ் இருந்திருக்கு. ரொமாரே ஷெப்பர்ட் 4 ஓவர் போட்டதுக்கு காரணமே அவங்க ஜோஸ் ஹெசிலோட அவைலபிளா இல்லையான்னு இன்னும் கன்ஃபார்மா தெரியல, எவ்வளவு ஃபிட்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் ரொமாரே ஷெப்பர்ட்க்கு 4 ஓவர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்காங்கன்னு தோணுது. ஸோ ப்ராப்ளி லிவிங்ஸ்டோனோட எடுத்தது வந்து ஃபுல்லா ஃபிளாப். இதுக்கப்புறம் அவங்க என்னன்றதை பார்க்கணும். சர்ப்ரைஸ் இருக்குன்னு ஜிதேஷ் சர்மா சொன்னான் குவாலிஃபயர் ஒன்ல, அது என்னன்னு தெரியல. ப்ராப்ளி ஏதாவது டெம்பரரி ரிப்ளேஸ்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இல்லடா, அதான் Surprise. ஹேசல்வுட்டும் இவரு டிம் டேவிடும் வந்துருங்கிற மாதிரி சொன்னாங்க குவாலிஃபயர் ஒன்னுக்கு. அதுதான்டா. அதுதான் சொல்றேன், ரெண்டு பேரும் எனக்கு அவ்வளவு தெரியும், ஃபுல்லா ஃபிட்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரியும் அந்த ம். சர்ப்ரைஸ் என்னன்ட்டு. அப்புறம் சொல்றேன். சரி, நீ முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லு. ஓகே, நீ என்ன சொல்லுன்னு தெரியும். சீரியஸா சர்ப்ரைஸ் அப்படின்னு அதான். கொடுப்பாங்க. பென் கட்டிங் மாதிரி எவனா ஒருத்தர் வந்து சர்ப்ரைஸ். சரி, அதெல்லாம் ஓகே. சொல்லுன்னு இப்போ தெரியும். ஆஃப் டாபிக்ஸ் போக வேண்டாம். குடோஸ் டு ஆர்சிபி. அவங்க பிளண்டர் இருந்தது, பட் ஸ்டில் அதை வந்து கோப பண்ணி எனக்கு என்னன்னா, அடுத்த வந்து இது அவங்க பண்ணக்கூடாது இன்னொன்னு இந்த மாதிரி. இன்னொன்னு நீங்க இல்ல, பவுலிங் நான் ஃபினிஷ் மிஸ்டேக். பண்ணிடுறேன். அந்த ஷீட்டை கொடுத்தது ஒண்ணு, பவுலிங் போட்டது சொன்னது ஒண்ணு, அதுக்கப்புறம் பவுலிங் வந்து எனக்கு கேட்டா, அதுக்கப்புறம் புவியை பவர் பிளேல யூஸ் பண்ணாதது, நடுவுல வந்து அதெல்லாம் கூட ஓகே. ஏன்னா இருக்கிற பவுலர்ஸ் அவ்வளவுதான், எல்லாத்தையுமே அடிச்சிட்டாங்க. சுபாஷ் சர்மாவும் அடிச்சிட்டாங்க, புவி அடிச்சாங்க, எல்லாத்தையுமே அடிச்சிட்டாங்க. இதுல என்ன ஒரு இதுனா, எல்எஸ்ஜியோட பவுலர்ஸ்னால மட்டும்தான் அந்த நடுவுல பாத்தியா அந்த 140 for 4 இருந்தாங்க.
அதுல இருந்து 244 அதான் அப்படியே ஃபினிஷ் லைனுக்கு வந்திருக்காங்க. நியர்லி ஒரு 85 ரன்ஸ் 90 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அந்த மயங்க் அகர்வால் அண்ட் ஜிதேஷ் சர்மா. ஸோ இதுக்கு என்ன காரணம், நடுவில் வந்து அந்த இன்ரோட்ஸ் பிளாக்ஸை கிரியேட் பண்ண முடியல எல்எஸ்ஜி பவுலிங்னால. ரொம்ப வீக்கான பவுலிங் லைனப் அண்ட் இவ்வளவு ரன்னு கொடுத்துமே எடுத்துமே அவங்க டிஃபெண்ட் பண்ண முடியல. அந்த ஒரு காரணம் தான். இதே இது வேற ஏதாவது ஒரு பவுலிங் யூனிட் எம்ஐஓ டிபிகேஎஸோ இல்ல ஜிடிஓ வேற ஏதாவது ஒரு பவுலிங் யூனிட் எல்லாருக்கிட்டையுமே ஒரு பயங்கர லீத்தலான பும்ரா, அப்புறம் அந்த மாதிரி ரஷீத் கான், சாய் கிஷோர், அந்த மாதிரி நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க ஒரு ஒரு டீம்லயும். ஸோ இந்த மாதிரி பவுலர்ஸ் வரும்போது 2-3 ஷடன் ஓவர் வந்துச்சுன்னா இவ்வளவு பெரிய ரன்னை சேஸே பண்ண முடியாது. இந்த மேட்ச்ல ஷடன் ஓவரே வரல. எல்லா ஓவருமே விக்கெட் போக 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 அந்த ரோர்கியோட 2 விக்கெட்டுமே ரொம்ப லக்கி தான், நம்ம கையில போயிடுச்சு, மாட்டிக்கிச்சு, அவ்வளவுதான். இல்லைன்னா அவங்களே ஆடி இருப்பாங்க ஃபுல்லா. ஸோ இது வந்து ரொம்ப லக்கியா போன மாதிரி தான் இருந்தது. மற்றபடி கண்டெயின் பண்றதுக்கோ எதுக்குமே பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸே இல்லை, யாருமே நல்ல பவுலரே கிடையாது. அதனால பொழைச்சாங்க ஆர்சிபி. இல்லைன்னா அவங்க வந்து இந்த டெசிஷன்ஸ் எல்லாம் they have to rethink on. இன்னொன்னு எஸ்பெஷலி அவங்க பவுலிங்ல ஒரு நிமிஷம். ரீவொர்க் பண்ணி ஆகணும். நான் முடிச்சிடுறேன். இன்னொன்னு அவங்க பவுலிங்ல ரீவொர்க் பண்ணி ஆகணும். ஏன்னா யாஷ் தேகலுக்கும் ஓவர் கம்ப்ளீட் பண்ண முடியல அவங்களால. நீ சொன்னதுதான், அவங்க பவுலிங் வந்து எவ்வளவு ரீவொர்க் பண்றாங்களோ ஜார்ஜ் ஹேசல்வுட் இல்லாம அந்த ஸ்பிரிட் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது அப்ரப்டா தெரியுது. ஸோ ஜார்ஜ் ஹேசல்வுட் உள்ள வந்தா 4 வாரத்துக்கு அப்புறம் எப்படி பவுலிங் போடுவாருன்றதை பார்க்கணும். ஹவ் டு மேனேஜ் ஷோல்டர் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட். ஸோ எப்படி பண்றாருன்றதை பார்க்கணும். கிறிஸ் சொல்றாரு, அது அதெல்லாம் சொல்லுவாங்க. பாத்துப்பாங்கடா, இன்னொன்னு 4 இன்னைக்கு ஓவர் தான் இன்னைக்கு போட்டு விட்டுருவாங்க அப்படியே. இன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டு எல்எஸ்ஜி வந்துட்டு அவன் பவுலிங் ஆல மட்டும் தோக்கல, ஃபீல்டிங் கேவலமான அந்த ரன் அவுட் அதை பிடிச்சி அடிச்சிருந்தா மேட்ச் முடிஞ்சு அந்த இடத்துலயே. அதுக்கப்புறம் திக்வேஷ் ராத்தியை வச்சு ரொமாரேஷோ யாராவது ஒரு விக்கெட்டை கண்டிப்பா கழட்டி கொடுத்துருப்பான் திக்வேஷ் ராத்தி. அந்த ஒரு நோபாலும் மொமெண்டமை மாத்துச்சு. பிளஸ் அதுக்கு அந்த ரன் அவுட் தான், அந்த ரன் அவுட்டை எடுத்திருந்த கையில இருந்த ரன் அவுட் அது இல்லாம நிறைய மிஸ்ஃபீல்ட்லயே ஒரு 15 ரன் கிட்ட கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒஸ்டான ஃபீல்டிங் இன்னைக்கு. ஒரு மாதிரி ஃபீல்டிங்ல சரி அடிச்சிட்டோம் ஜாலியா அசால்ட்டா ஃபீல்டு ஆமா பண்ணலாம் ஆமா, அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா ஃபீல்டிங் பண்ணாங்க. அது ஒண்ணுதான் அதேதான். இன்னைக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பிளே ஆஃப்ஸ்ல இருக்க டீம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பிளே ஆஃப்ல இருக்க டீம்ஸ் டெஃபினட்டா. வந்துட்டு யாருமே வந்துட்டு இந்த மாதிரி ரன் அவுட்லாம் கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு இதே மாதிரி தான் யாரு கூட ஜிடி கூடயா யாரு கூட அன்னைக்கு தோத்தாங்க ஆர்சிபி கண்டினியூஸா எஸ்ஆர்ஹெச் கூட. இதே மாதிரிதான் நல்லா அடிச்சிட்டு இருந்தாங்க, கடைசியில கொட்டிக்கிச்சு. இன்னைக்கும் அப்படி ரன் அவுட் ஆகி கொட்ட வேண்டியது, அந்த ரன் அவுட் மிஸ் ஆயிருச்சு. அதுதான் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு. இன்னொன்னு நீங்க எல்லாரும் பேசுறீங்க, மயங்க் அகர்வால் ஒரு சைடு நின்னுட்டான் பிளஸ் ரன்னும் அடிச்சிட்டான். ஓரளவு கிட்டத்தட்ட 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். 22 balls 40 runs. அதுதான் சொல்றேன், கிட்டத்தட்ட 200 ஸ்ட்ரைக் ரேட் மயங்க் அகர்வால் அந்த ஒரு சைடு நின்னான். அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்னு வந்துட்டு இன்னொரு பிளண்டரு, புவனேஸ்வர் குமார் 10 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போடவே இல்லை. 10 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போடல. புவனேஸ்வர் குமார் எடுக்கிறதே அந்த ஸ்விங்குக்கு தான். அவனை கொண்டு வந்து 6th ஓவர் 7th ஓவர் போட்டா அடி பொழந்துட்டான் பந்த். ஆமா ஆமா, அந்த மாதிரிலாம் நீங்க பஞ்சாப் கூட போட்டீங்கன்னா இவன் யாரு ஜாஸ் இங்கிலீஷ் செஞ்சிருவான் இவன் போடுற லென்த்துக்கு. அதே மாதிரிதான். ஏன்னா ஜாஸ் இங்கிலீஷ் வந்துட்டு அதுதான் சொல்றேன், அந்த ஹேசல்வுட் லென்த்தும் புவனேஸ்வர் குமார் லென்த்தும் ஜாஸ் இங்கிலீஷ்க்கு ரொம்ப பிடிச்ச லென்த்து. அதுதான் சொல்றேன், அவன் ஓப்பனிங்ல அந்த நியூ பாலை யூஸ் பண்ணணும். எனக்கு புரியல, நுவன் துஷாரா டெத்துல நல்லா போடுறவன், ஓப்பனிங் நல்லா தான் போட்டான். ஆனா அவன் டெத்துல இல்ல இல்ல, வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ரன் 2 பேரையுமே புவி துஷாரா அந்த மாதிரி யூஸ் பண்ணி இருந்திருக்கணும். எஸ்தேல கொண்டு வந்து குருணல் பண்ணை கொண்டு வந்துதான் தேவையில்லாம பண்ணிக்க தேவையில்ல. ஏன்னா புவிக்கு நீங்க 5வது ஓவர் கொடுக்கறதுனால புவி பாவம்டா, ஒரு இப்போ சீன் பொசிஷனுக்கே சீன் பால்கே போல, எனக்கு ஒண்ணு புரியுது. இதுல போட்டுட்டு இருந்தாரு. ஸ்லோ 117 115 அவரோட ஓவரால் ஸ்பீடு. நீங்க சொல்ற பாயிண்ட்லாம் எனக்கு புரியுது. பட் எனக்கு வந்து இவங்க ட்ரை பண்றது இந்த புவிய பின்னாடி இருக்கிறதுலாம் பிளண்டரா இருந்தாலும் இது ஒரு ட்ரையல் அண்ட் எரரா பாக்குறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா புவிய வந்து மிடில் ஓவர்ஸ்ல நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்குற மாதிரி தோணுது. இவ்வளோ மேட்சஸும் ஓப்பனிங் போட்டவர் இந்த மேட்ச்ல இப்படி போட்டாருன்னா ப்ராபபிளி ஏதோ ஒரு இன்ஜுரி பேக்கப்காக பண்றாங்கன்னு தோணுது. கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கலாம், ஹேசல்வுட் நம்ப முடியாது, அந்த மாதிரி யோசிக்கலாம்னு எனக்கு தோணுது. சோ அது நமக்கு கன்ஃபார்மா தெரியல. விராட் கோலி பத்தி நம்ம பேசவே இல்லை. விராட் கோலியோட இந்த ஸ்ட்ரைக் இன்னிங்ஸ் தான். யூஸ்வலா வந்து அவர் வந்து ஸ்டாண்ட் பண்ணலாம்னு யோசிப்பாரு. பட் இந்த வாட்டி நான் அடிச்சு முடிச்சு கொடுக்குறேன்ற தாட்ல தான் இருந்தாரு. அந்த ஆவேஸ்கரோட பால் பேட் திரும்பிடுச்சு. இல்லைன்னா வந்து கம்ப்ளீட்டா ஒரு கேமை சீல் பண்ணி இருந்திருப்பாரு தான் எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி ஃப்ளோல ஆடிட்டு இருந்தாரு. சம கேம். 9000 runs ஃபார் ஆர்சிபி, மோஸ்ட் பை எனி பர்சன் இந்த வேர்ல்டுன்னு நினைக்கிறேன். ஒரு பிரான்ச்சைஸ்க்கு விராட்
ஆமாடா, இதெல்லாம் T20 சேர்த்துடா. இன்டர்நேஷனல்ஸ் சாம்பியன்ஸ் 9000 லீக், ரன்ஸ் சாம்பியன்ஸ் லீக் எல்லாம் சேர்த்து. எல்லாமே சேர்த்து T20 கிரிக்கெட் எல்லாமே சேர்த்து. ஸோ பரவாயில்லையடா. 9000 ரன்ஸ் ஃபார் விராட் கோலி. அதே மாதிரி வார்னரோட இந்த 50s ஈக்குவல் பண்ணிட்டான். அதான் எல்லாமே யூ நேம் தி ரெக்கார்ட் ஹி பிரேக் இட். பட் இந்த மனுஷன் வந்து பயங்கரமா அந்த ஃப்ளோல ஆடிட்டு இருந்தாரு. அந்த பிரேக் டவுன் முடிஞ்சிட்டு உள்ள போனப்போ பயங்கர வெக்ஸ் ஆயிட்டாரு விராட் கோலி. பட் ஜிதேஷ் சர்மா அப்படியே கம்ப்ளீட்டா வந்து அந்த பாகுபலியை பிடிச்சி தூக்குற மாதிரி கேமை சீல் பண்ணி போயிட்டாரு. ஜஸ்ட் டூ மோர் கேம்ஸ் அவே ஃபார் தம் டு பிரேக் த ஜிங்ஸ் ஆஃப் 18 இயர்ஸ். இதே மொமெண்டம் அந்த பவுலிங்ல வந்து கொஞ்சம் நிறைய ஹோல்ஸ் இருக்கு. டெஃபினெட்லி அந்த பவுலிங் ஹோல்ஸ் செலக்ட் பண்ணாதான் கிறிஸ் சொன்ன மாதிரி பிளே ஆஃப் டீம்ல இவ்வளவு வல்னரபிளா இருக்க மாட்டாங்க. இப்ப இந்த பவுலிங் அட்டாக் வந்து ஜஸ்ட் இருக்கிறவங்களை வச்சுதான் ஆனாங்க. நிறைய பேர் ஆகாஷ் தீப் ஆகட்டும், சதுல் தாக்கர் ஆகட்டும், 2 பேருமே வந்து இங்கிலாந்து டூருக்கு போயிட்டாங்க. சோ அந்த மாதிரி இல்லாம இருக்கிறவங்களை வச்சு ஆடுறதுனால இது ஒரு புஷ்ஷா வச்சுக்கலாமே தவிர, பட் தே பவுலிங் ஹேவ் த ஹோல்ஸ். ஏன்னா இவ்வளவு வருஷம் ஃபார்ம்ல பண்டு தான் அடிச்சிருக்காங்க. நிக்லஸ் புரானோ, மெச்சல் மார்ஷோ அடிக்கல. ஸோ அதனால அந்த பவுலிங் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். எஸ்பெஷலி கிருணால் பாண்டியா 4 ஓவர் போட முடியல. சுரேஷ் மிச்சல் சர்மா மார்ஷ் வந்து ஒரு அடிச்சான்டா, 60 ரன் அடிச்சான்டா மிச்சல் மார்ஷ். 65 ரன் சரி அடிச்சான். பிரேவிஸ் இவரா நிக்கோலஸ் புரான் சொன்னேன். ஏடன் சாரி பேர் மார்க் சொல்லிட்டேன். ஏடன் அவன் மார்க் நல்லா வந்து இன்னும் ரன் ஆரம்பிச்சான், நல்ல வந்திருக்கும். பாலுக்கு அவுட் ஆயிட்டான். சுயாஷ் சர்மா பத்தி சொல்லிடுறேன். சுயாஷ் சர்மா வந்து கொஞ்சம் ஈஸியா தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. பெருசா விக்கெட் இல்ல, பெருசா ஸ்ட்ரைக் ரேட் கிடையாது. சுயாஷ் சர்மா ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ குரூஷியலா ஒரு 2-3 ஓவர் மட்டும்தான் இந்த சீசன் ஃபுல்லா போட்டிருக்காரு. பட் அவர் த்ரூ இது இந்த சீசன்ல அடிதான் வாங்கியிருக்காரு. பெருசா மேஜிக் பண்ணல. விக்கெட்ஸ் ஆகட்டும், வித் இது ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் ஆகட்டும், இது வந்து அவிடமுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணது. அவர் வந்து எப்படியோ கவர் அப் பண்ணி போட்டுற தவிர, இந்த மாதிரி பிளேயர்ஸ் இஷ்யூஸ்ல லெக் ஸ்பின்னரா மேட்ச் வின் பண்ணி கொடுக்கணும்ன்றது ஒரு குரூஷியல் டாஸ். பாப்போம் என்ன நடக்குது. ஆர்சிபி பவுலிங்க கண்டிப்பா கரெக்ட் பண்ணி ஆகட்டும் ஃபார் குவாலிஃபை ரன். அதை நம்ம அடுத்த ரிவ்யூல பேசுவோம். ஓகே, கிருஷ்ணனோட ஃபைனல் தாட் சொல்றான். அதுதான் எனக்கு இன்னொரு டவுட். இப்ப நுவன் துஷாரா சூப்பரா போட்டுட்டான், அவனை எப்படி தூக்குவாங்க? தூக்கிதான் அவனர் வழி இல்லையா? ஹேசல் வந்து தூக்கிதான் அவனை. என்ன கேட்டா நான் லிவாம் லிவிங்ஸ்டனை தூக்கிட்டு இன்னொரு பவுலரே ஆடலாம். இல்லடா, அது ஆமா ரொம்ப டிபீடா இருக்கும். கரெக்ட் தான், பட் ரொம்ப டெய்ல் பெருசாயிடுமே. உனக்கு இம்பாக்ட் பிளேயர்ல வேணா வச்சுக்கலாமே தவிர, இப்ப டிம் டேவிடும் அவைலபிள். அந்த பில் சால்ட்டுக்கு கல்யாணமே ஆகலங்கறாயடா, நீ குழந்தை பிறக்க போகுதுன்னு. அதான் தெரியலடா, அது ஒரு இல்லடா போயிட்டு இருக்கு. இல்ல கல்யாணமே அவங்கள அப்படிதான் சொல்றாங்க. அதான் தெரியல, பர்சனல் ரீசன்ஸ் தான் நான் படிச்சேன். அது அபிஷியலா ESPN கிரிக்கெட் ஷோல வராதனால தான் நான் சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்பெக்டிங்னு போட்டிருந்தாங்க, பர்சனல் மைட் பி டிராவல் தான் போட்டிருந்தாங்க. நம்ம வந்து அவங்க பர்சனல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல. சோ அதனாலதான் போட்டு இருந்தது. குழந்தை பிறகுதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுடா, அவனுக்கு கல்யாணமே ஆகலையாண்டா. ஏய் நீ எந்த காலத்துல இருக்க? அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டா பண்ணுவாங்க, லிவிங்ல கூட இருந்து பண்ணல. அவுட் ஆஃப் தி டாபிக் தான். பட் பர்சனல் ரீசன்ஸ்ல டிராவல் பண்ணுவாரு, எக்ஸ்பெக்டிங் எ பேபி தான் போட்டு இருந்தது. நினைக்கிறேன் பில் சால்ட் கிளம்புறான்னு, அதை நம்பி எடுத்திருக்காங்களே, அதுவும் ஒண்ணு. அதனாலதான் நான் பார்த்தேன். அது ஏதோ இந்த லைவ் ஸ்போர்ட்ஸ்ல ஏதோ படிச்சேன், அங்கதான் தெரியற வரைக்கும். ஓகே ஓகே, பாப்போம். அது அவங்களோட ஹெடேக், அவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்கிறத பார்ப்போம். ஸோ 4 வெல் டிசர்வ் டீம்ஸ். இந்த ஐபிஎல்லோட லீக் மேட்சஸ் எல்லாமே இன்னையோட முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ 4 வெல் டிசர்வ் டீம்ஸ், டிபிகேஎஸ், ஆர்சிபி, ஜிடி அண்ட் எம்ஐ, இந்த 4 டீம்ஸ்க்கும் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ பிளே ஆஃப்ஸ் இருக்கு, குவாலிஃபயர்ஸ் இருக்கு, எலிமினேட்டர் இருக்கு, ஃபைனல் இருக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு யார் சாம்பியன் தெரியும். இந்த 4 டீம்ல யார் வேணா வரலாம், ஏன்னா எல்லாத்துக்குமே பிளேயர்ஸ் வெளியிலயும் போறாங்க, உள்ளேயும் வர்றாங்க. இந்த பர்டிகுலர் 2-3 மேட்ச் ஆட போறதுல யாரு அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து ஆன் த டே ஸ்ட்ராட்டஜிக்காவும் டீம் ஸ்குவாட்லயும் எல்லாத்துலயுமே வைஸா பிளே பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. யாருமே ஃபேவரட்ஸ்னு சொல்லவே முடியாது. ஜிடி மும்பைனா மும்பை தான் ஆடுவாங்க, இல்ல பிவிகேஎஸ் தான் அப்படின்னு யாரையுமே ரைட் ஆஃப் பண்ண முடியாது. எண்ட் ஆஃப் த டே எனி டீம் கேன் பீட் எனி ஒன் ஆன் த கிவன் டே. அதுதான் கண்டிஷன்ஸுக்கு அடாப்ட் பண்ணி ஸ்குவாட் இது எல்லாத்தையுமே அந்த அசஸ் பண்ணி யாரு வந்து அகடா இருக்க போறாங்களோங்கிறத வந்து நம்ம ரிவ்யூஸ் அண்ட் ரிவ்யூஸ்ல பார்க்க போறோம். செம எக்ஸைட்டட் கான்டெஸ்ட். இருக்கிற 10 டீம்ல வெரி வெல் டிசர்வ்ட் டாப் 4 டீம்ஸ். ஸோ யாருமே சலைச்சவங்க இல்லை. அதனால செம ஒரு எக்ஸைட்டிங் கான்டெஸ்டா இருக்க போகுது. அதனால கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். ஸோ லெட்ஸ் சி, நாளைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் 1 பிபிகேஎஸ் வெர்சஸ் ஆர்சிபி நியூ சண்டிகர்ல நடக்க போகுது. அந்த பர்டிகுலர் மேட்சோட ப்ரிவியூக்கு ரெடியா இருந்த மக்களே, நாளைக்கு நம்ம சந்திச்சு அதை பத்தி ரொம்ப டீப் டைவ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அண்டில் அண்ட் தென் சைனிங் ஆஃப் த ட்ரியோஸ், விஜே, மேடி அண்ட் கிரிஷ். தேங்க்யூ அண்ட் பபாய்.